ஹரே கிருஷ்ணா. போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரதனோட பிறப்பு பார்த்தோம். பரதன் யாருக்கு பிறந்தவன்? துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன். அவனை கொண்டு போய் துஷ்யன்கிட்ட சேர்க்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தெரியும், விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தது தான் சகுந்தலைன்னு தெரியும். விஸ்வாமித்திரருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கன்னா, இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜயாபதி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. விஸ்வாமித்திரருக்கு கோவில் வந்து கண்டிப்பாக நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜயாபதிங்கிற ஊரில் இருக்குது. அந்த விஜயாபதிங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இன்றைய கூடன்குளம் இடிந்திகரை பகுதியில் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் வந்து ஒரு அரச முனி. அதாவது இதுக்குன்னே தவம் இருந்து முனிவரானவங்க நிறைய பேர். ஆனால் ஒரு அரசன் வந்து அரச முனின்னு சொல்லுவாங்க இவங்கள பொதுவாக. ஒரு அரசன் வந்து முனிவனானது யார் அப்படின்னு கேட்டால் அது விஸ்வாமித்திரர் மட்டும்தான். விஸ்வாமித்திரோட அப்பா வந்து குசநாபன் அப்படிங்கிற ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு பிறந்த விஸ்வாமித்திரர் வந்து இயற்கையிலே மன்னனாக இருந்தார். அவர் ஒரு முறை வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வரும்போது தான் அந்த காமதேனுவோட மகள் நந்தினி பசுவை பார்த்து அவர் அதுக்கு மேலே ஆசைப்படுறார். அப்புறம் இந்த பசு வந்து இவர்கிட்ட தான் என்கிட்ட தான் இருக்கணும், ஒரு மன்னனாகி என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வசிஷ்டர் அதை கேட்குறதில்ல. அந்த கோவத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, வசிஷ்டரோட மகன்களை வந்து வரிசையாக கொள்கிறார். ஏன் எல்லோரும் வசிஷ்டரை இது மாதிரி போட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு பிரம்ம ரிஷி. அவரோட வாயால் நம்ம பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக தான் வசிஷ்டர் மேலே அவர் அவ்வளோ கோபமாக நடந்துக்கிறாரு. ஆனால் ஒரு முறை கூட வசிஷ்டர் இவர் மேலே கோவப்பட்டதா சொல்லலை. அதனால தான் நம்ம அவரை பிரம்ம ரிஷின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவருடைய கடும் தவங்களுக்கு பிறகு வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திர பிரம்ம ரிஷின்னு தன்னோட வாயாலேயே சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கும் ஒரு கடின சாதனை யாராவது பண்ணிட்டாங்கன்னா, ஓ வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வாங்கியாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி பட்டம்லாம் ஈஸியாக வாங்க முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அது ஒரு சொலவடையாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து விஸ்வாமித்திரர் கதையை பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த மகாபாரதம் வந்து யார்கிட்டேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தாக்கன்னா, அதை சந்திர வம்சம்னு சொல்கிறோம். அதாவது ராமாயணத்தை வந்து சூரிய வம்சம் கதையாக படைய சொல்லும்போது இதை வந்து சந்திர வம்சம் சொல்கிறோம். இதோட பிறப்பு எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னா சந்திரன் கிட்டது தான் ஆரம்பமாகுது. எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, குரு இருக்கார் இல்லையா ப்ரகஸ்பதி, அவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக தேவகுரு ப்ரகஸ்பதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக இந்த சந்திரன் வந்து வரார். சந்திரன் வந்து உண்மையிலே நல்ல நிபுணர், நல்லா படித்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட படிக்கிறாரு. எல்லாம் படிப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சிது. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு, தேவலோகத்துக்கு போயிடுறாரு. போன அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடு கட்டுறாரு. நம்மளை மாதிரி அவரும் ஒரு வீடு கட்டு அந்த கிரகப்பிரவேசத்துக்கு யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா ப்ரகஸ்பதியை கூப்பிட்றாரு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட குல குருவான ப்ரகஸ்பதியை பார்த்து, நீங்கள் வாங்க, என்னோடய புதுமனை புகு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ப்ரகஸ்பதி என்ன பண்ணுறாருனாக்கன்னா, தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் வந்து அந்த நேரத்தில் அன்றைய நாளில் நான் வேறு ஒரு வேலைக்கு போகிறதுனால என்னால் வர முடியாது, எனக்கு பதிலாக நீ போயிடு அப்படின்னு சொல்லி சந்திரன், அதாவது குரு வந்து தன்னோட மனைவி தாராவை வந்து அனுப்புகிறார். இவ என்ன பண்ணுறா, அங்கே போகிறா. சந்திரன் வந்து அவன் ஏற்கனவே ரொம்ப தேஜஸாக இருப்பான். இந்த குருகுல கல்வியெல்லாம் முடிஞ்சப்புறம் பார்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப தேஜஸாக பேரழகனா ரொம்ப அழகாக இருக்கான். அவன் வீடும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போகிற தாரா என்ன பண்ணுறா, அந்த இடத்த விட்டு அவள் வர்றதில்லை. அவளுக்கு ரொம்ப சந்திரனை பிடிச்சி போகுது. அவள் என்ன சொல்கிறா, நீ வந்து ரொம்ப நல்லா வேதங்கள் வந்து அவன் ஆனால் உண்மையில் ரொம்ப வேதங்களை ரொம்ப சிறப்பாக செய்கிறான். அந்த யாகங்கள் எல்லாம் செஞ்ச உடனே இந்த அதிர்வுகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அந்த வேள்வி நடந்த இடத்துல நான் 2-3 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அப்படின்னு தாரா சொல்கிறா. சரி, குருவோட பத்தினி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சந்திரன் என்ன பண்ணுவான், சரி நீங்கள் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ நாள் விருப்பப்படுறீங்களோ இருக்கிறதுக்கு அவ்வளோ நாள் இருங்க அப்படின்னு சொல்லி சந்திரன் வந்து அவளுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அப்போ அப்படி இருக்கும்போது அதாவது சந்திரன்கிட்ட தன்னோட மனநிலையை அவள் சொல்கிறா. என்ன மனநிலைன்னா, இந்த மாதிரி நான் உன் மேலே விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா.
சொன்ன உடனே சந்திரனும் சரி குரு பத்தினியே கேட்கும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனும் என்ன பண்ணுறான், அவளோட ஒரு தவறான உறவில் இருந்தான். அப்போ என்ன பண்ணுற, தாரா வந்து கர்ப்பவதி ஆயிடுறான். அப்போ கூட அந்த பிரகஸ்பதிக்கு ஒய்ஃப் மேலே சந்தேகம் வரல. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி கர்ப்பமாக இருக்க நினச்சி சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு அப்பவும் வளர வளர கூட இந்த குழந்தை பிறக்குது. அதாவது சந்திரனுக்கும் பிருகஸ்பதியான மனைவி, அவரோட குருவோட மனைவி தாராவுக்கும் பிறந்தது தான் புதன். கதை வந்து அங்கேருந்து தான் தொடங்குது. அந்த சந்திர வம்சத்துலேருந்து தான் வந்து இந்த மகாபாரத கதை தொடங்குது. அந்த புதன் வந்து பிறக்கிறான். அதுக்கப்புறமா வளர வளர ஒரு கட்டத்தில் வந்து பிருகஸ்பதி வந்து கேட்கும்போது அவர் அந்த புதனும் அழகாக இருப்பான். அந்த அழகில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்கும்போது புதன் வந்து தங்களுடைய பிள்ளை இல்லை, இது வந்து சந்திரனுக்கு பிறந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னால் கூட அவளோட தவறை மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லுது, பாரதம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த புதன் என்ன பண்ணுறான், அவன் அந்த காட்டுக்கு போகிறான். எங்கே போகிறான், அவன் வந்து ஒரு நாட்டுக்கு மன்னன் ஆகிறான். அப்படி காடு வழியாக வரான். இந்த இமயமலை சாரலில் இமயமலை இடத்துல அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு அழகிய நந்தவனத்தை பார்க்குறான். அந்த அழகிய நந்தவனத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கன்னா, இளை அப்படிங்கிற அவனும் ஒரு ராஜாவோட பையன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் குதிரையில் வரும்போது, அந்த காட்டு வழியாக வரும்போது, அந்த காட்டில் தான் உமாதேவியோட ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்துக்கு ஒரு சக்தி என்னன்னா, உமாதேவி வந்து தன் புருஷன்கிட்ட சிவபெருமான்கிட்ட என்ன கேட்குறான்னா, நான் வந்து என் தோழிகளோட இந்த வனத்தில் நான் நீராட வரும்போது எனக்கு வந்து ஆண்களால் தொந்தரவு ஏற்படக்கூடாது. அதனால் எந்த ஆண் வந்து இதில் நுழையிறானோ அவன் வந்து பெண்ணாக வேண்டும்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாள். அதுபடி அந்த காட்டுக்குள்ளே யார் நுழைஞ்சாலும் அவங்க பெண்ணாக மாறிடுவாங்க. அப்படி பெண்ணாக மாறும்போது இந்த இளை என்ன பண்ணுவான், இளை அப்படிங்கிற ஒரு ஆண், ஒரு ராஜாவோட புள்ள, அவன் என்ன பண்ணுறான், அந்த குதிரையில் உட்காந்து சவாரி வரும்போது அந்த காடு இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த காட்டுக்குள்ளே போவான். போன உடனே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் இளை அப்படிங்கிற பெண்ணாக மாறிடுவான். அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. அவன் அது மறந்து போயிடும். அவனுக்கு இந்த பழைய நினைவு மறந்து போகும். அவன் அந்த காட்டிலேயே இருப்பான். அப்படி இருக்கும்போது வெளியில் ஒரு நாள் வரும்போது அந்த புதன் வந்து பார்த்துருவான். புதனை பார்த்த உடனே புதனுக்கு வந்து இந்த இளைய ரொம்ப பிடிச்சிரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். அதனால் என்ன பண்ணால் புதன் வந்து இளையோட சேர்ந்து குடித்தனம் நடத்துவன்னு அவளுக்கு பிறக்கிறது தான் புரூரவஸ். புரூரவஸ் யார் அப்படின்னு கேட்டால், அதாவது பாரத குலம் வந்து யார்கிட்ட தொடங்குது, சந்திரன் தொடங்குது. சந்திரனும் தாராவும் சேர்ந்து புதன் பிறக்கிறான். புதனும் இளையும் சேர்ந்து புரூரவஸ் பிறக்கிறான். இந்த புரூரவஸ்லேருந்து இந்த குலம் வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறார். அந்த புரூரவஸ் பிறக்கிறதுக்கு முன்னே ஜனமேஜன் சொல்கிறான், என்னோட குலம் எப்படி உதித்தது, என்ன ஏது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் வந்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையை வந்து நான் வந்து எனக்கு எப்படி பரம்பரையாக உரைத்தார்களோ அந்த விதமாக நானும் சொல்கிறேன். அப்படி நீங்கள் அந்த கதையை கேட்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். படைப்பு தலைவன் தக்ஷன், சூரியன் மகன் மனு, பரதன், குரு, பூரு, அஜமீடன் ஆகிய அரசமுனிகளின் கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த கதைகள் அனைத்தும் புனிதமானவை. இவற்றை உரைப்பது என்பது மனதில் அமைதியை உண்டாக்கும். அவர் சொல்கிறார், ஒரு நிம்மதி வந்து இது கேட்கும்போது உருவாகும். அதே போல இதை உரைப்பது செல்வம், புகழ் மற்றும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கே தெரியும், மகாபாரதத்தில் அபிமன்யு தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து நீண்ட ஆயுளோடு இருந்தவங்க தான். ஏன்னா போர் ஆரம்பிக்கும்போது தர்மரோட வயசு 89ன்னு அதில் போட்டிருக்கு. தர்மருக்கு 89. தர்மரை விட பெரியவர் வந்து அந்த கிருஷ்ணர். அவ்வளோ 89 வயசுக்கு அவர் வந்து ரொம்ப வீரத்தோட சண்டை போட்டாங்கன்னு நினச்சி பாருங்கள். அவங்களாம் வந்து 120 ஆயுட்களை கடந்து 100 வருஷத்துக்கு மேலே அவங்க இருந்திருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது செல்வம், புகழ், நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவங்களாம் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒளிமயமாக இருப்பாங்களாம், மிகுந்த காந்தியுடன் அப்படிங்கிற. காந்தின்னா என்னென்னா நம்ம சொல்கிறோம் காந்த் அப்படின்னு சொல்கிறோம். காந்த்னா என்ன, ஒரு கவர்ச்சி,
ஒரு வசீகரம். அவங்கள பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே அரசனாக இருந்து முனிவர்களாக மாறிய அரச முனிக அப்படின்னு சொல்கிறாரு. பிரசேதேசன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 10 மகன்கள் பிறந்தது. 10 மகன்கள் பிறந்த உடனே அந்த 10 மகன்களும் நாரதர் என்ன சொல்கிறாரு, துறவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உபதேசம் பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து அந்த இல்லற வாழ்வில் ஈடுபடலை. அப்புறம் அந்த 10 பேருக்கு அப்புறமா 11ஆவதாக ஒருத்தன் பிறந்தான். அவன் பெயர் தான் தக்ஷன். தக்ஷகன் யாரு? அந்த தக்ஷகன் இல்லை, தக்ஷன். தக்ஷன் யார் இவன்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார் ஜனமேஜன்ட்ட, தக்ஷன் வேறு யாரும் இல்லைப்பா, உன்னோட முப்பாட்டன் தான் தக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தக்ஷன் வந்து வீரணியை கல்யாணம் பண்ணிக்கிறான். வீரணியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 1000 மகன்கள் பிறந்தனர். யாருக்கு? தக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 1000 மகன் பிறந்தது. அந்த 1000 மகனுக்கும் நாரதர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து சிறந்த அந்த நாம உபதேசம்லாம் பண்ணி, நீங்கள் துறவரத்துக்கு போயிடுங்க, தவத்துக்கு போயிடுங்கன்னு இந்த 1000 பேரும் தவத்துக்கு போயிடுறாங்க. போன தக்ஷகனுக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை வருது. அதுக்கப்புறமா அவனுக்கு 50 பொண்ணு பிறக்குது. 50 பொண்ணை தான் நம்ம பார்த்தோம். 10 பொண்ணு தர்மராஜனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 27 சந்திரனுக்கு கொடுக்குறாரு. 13 கஷ்யபருக்கு கொடுக்குறாரு. நான் தான் சொன்னேன், தக்ஷகன் தான் முப்பாட்டான்னா கஷ்யபர் வந்து பாட்டன். எப்படி? யாராவது ஒருத்தருக்கு குலம் தெரியல அப்படின்னாக்கன்னா, நம்ம கோத்திரம் தெரியல அப்படின்னா கஷ்யப கோத்திரம்னு நம்ம சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. ஏன்னா கஷ்யபரின் தான் உலகம் வந்து அனைத்துமே தோன்றியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், அது அதித்திக்கிட்ட யார் பிறந்தாங்க, தித்திக்கிட்ட யார் பிறந்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த சூரியனோட மகன் தான் மனு. சூரியனோட மகன் மனு. இந்த சூரியன் யாருக்கு பிறந்தார்னா அதித்திக்கு பிறந்தார். அதுதான் அதித்தினர், அதாவது ஆதித்யர்கள் என்று சொல்லப்படுகின்ற 12 ஆதித்யர்கள் தேவர்கள் யாருக்கு பிறந்தாங்க? அதித்திக்கு பிறந்தாங்க. அந்த அதித்தியோட பையன்தான் வந்து இந்திரன். இந்திரனை தலைமையாக கொண்டு பிறந்தனர். அவருக்கு விவஸ்வான் பிறந்தார். அந்த விவஸ்வானையும் பெற்றார். யாரு? அதித்தி. அந்த விவஸ்வானுக்கு யமன் மற்றும் மனு பிறந்தனர். விவஸ்வானா யாரும் இல்லை, சூரியன் தான். சூரியனுக்கு மனு மற்றும் யமன் பிறந்தனர். மனு கிட்டேருந்து பிறந்தது தான் மனிதர்கள். அதனால தான் நமக்கு மனிதர்கள் பேர் வந்துதான். மனுவின் பிள்ளைகள் தான் மனிதர்களாக பலரும், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் எல்லாருமே தோன்றியது அனைத்துமே மனுவிடம் இருந்து. அதனால் மனுவிடம் பிறந்தது மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் மனுவுக்கு மேலும் 10 பிள்ளைகள் பிறந்தனர். இதில் அவர் வந்து ஒரு யாகம் பண்ணுறார். அந்த மனு வந்து முதல்ல ஒரு 1000 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து தவத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டார். தக்ஷனுக்கும் அப்படி தான். தக்ஷனோட பிள்ளைகள் 1000த்தையும் அவர் அனுப்பிட்டார். மனுவுக்கும் இந்த மாதிரி அனுப்பிட்டார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வருண யாகம் செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகளை திரும்ப வரமாக கேட்குறாரு மனு. அப்படி கேட்கும்போது அதில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டது. அப்படி சிறு பிழை ஏற்பட்டவுடனே அந்த 10 பிள்ளைகள் வேணும்னு அவர் பண்ணும்போது அதில் 9 பிள்ளைகள் பிறந்தது. அதில் வந்து 8ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுதான் இளை. அந்த இளை தான் கானகத்துக்கு போனோடனே இளையாக மாறிட்டா. அதுக்கப்புறமா அவளை புதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு பிறந்தது தான் புரூரவாசன் பார்த்தோம். அப்புறம் மிச்ச கதையை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.